ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உள்ளங்களே, நாம் அனைவருமே புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். 2024ஆம் ஆண்டை கடவுள் நமக்கு நிறைவாக கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருக்கு நன்றி கூறவும் அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மோடு பயணிக்க அவரை தேடி நாம் வந்திருக்கின்றோம். திருஇறுதி ஆண்டவர் பேராலயத்திலே நாம் அனைவருமே நமது அன்பின் தெய்வத்தின் முன் ஒருமுகப்பட்டு ஒரே இதயத்தோடு உள்ளத்தோடு மனதோடு நாம் அவரை துதித்து ஆராதிக்க வந்திருக்கின்றோம். நம்மையே நிறைவாக இந்த நொடி பொழுதிலே ஒப்பு கொடுத்து நமது குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நம்மையும் நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை நிறைவாக ஆசீர்வதிக்க நம்மையே தாழ்த்தி இந்த அன்பு நிறைந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். அவரின்றி நமக்கு வாழ்வில்லை, அவரின்றி நமக்கு மகிழ்ச்சி இல்லை, அவரின்றி நமக்கு அமைதி இல்லை, அவரின்றி நமக்கு நிறைவு இல்லை, அவரின்றி நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அன்பே உருவான தம்மையே முழுமையாக நம் ஒவ்வொருவருக்காக ஒப்பு கொடுக்கின்ற நம் ஆண்டவரின் இந்த திவ்ய பிரசன்னத்திலே இந்த ஆண்டு முதல் நாளிலே இந்த தருணத்தை அவரோடு செலவழிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. ஆண்டவர் கூறுவது போல நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். இந்த பேறு பெற்றவர்களாகிய நாம் நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கடந்த ஆண்டு நாம் செய்த ஒவ்வொரு தவறுகளுக்காகவும் தவறிய தருணங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்போம். மேலும் இந்த புதிய ஆண்டிலே இந்த புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் இந்த புதிய வாழ்வை நாம் வாழ அவருடைய ஆற்றலையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நிறைவாக கேட்போம். நீ கொடியாக நான் கிளையாக என்ற இறைவாக்குக்கேற்ப யோவானுக்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15, நானே உண்மையான திராட்சை கொடி என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள், இணைந்திருந்தால் பலன் தருவீர்கள் என்று கூறுகின்றார். அவரோடு இணைந்திருக்க இந்த தருணத்திலே குறிப்பாக திவ்ய பிரசன்னத்தை உணர்வதற்கு தூய ஆவியானவரின் வல்லமை நமக்கு நிறைவாக தேவை. தூய ஆவியானவரே வாரும், என்னுள் குடிக்கொள்ளும் என்று நாம் அனைவரும் மன்றாடி நம் ஒவ்வொருவரை மீது மட்டுமல்ல, நமது குடும்பத்தின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு இறைவனுடைய பிள்ளைகள் மீதும் அந்த தூய ஆவியானவர் நிறைவாக வந்து இந்த ஆண்டு முழுவதும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக கடவுளுடைய மகிழ்ச்சியில் நாம் பங்கேற்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தருணங்களையும் கடவுளோடு இணைந்து நாம் வாழ இந்த நேரத்தை நிறைவாக அவருடைய திருப்பாதத்திலே நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டின் புதிய ஆண்டிலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டு நமக்காக கடவுளின் கொடையாக கொடுக்கப்பட்டது. இந்த புதிய ஆண்டினால் நாம் கடந்த ஆண்டிலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளையும் மறந்துவிடக்கூடாது. இறைவனுக்கு நாம் எந்நாளும் நன்றி கூறுபவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நன்றி கூறுவது நமது கடமையாக இருக்கின்றது. பவுலடியார் கூறுவது போல, மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று கூறுகின்றார். நாம் என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி கூறுபவர்களாக இருக்க வேண்டும். புதிய ஆண்டிலே நாம் அனைவரும் மற்றவர்களை பார்த்து ஹாப்பி நியூ இயர் என்று மகிழ்ச்சியோடு கூறுகின்றோம். இந்த மகிழ்ச்சியின் விளைவு எது? இந்த மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன? நாம் இடைவிடாமல் ஜெபிப்பதாலும் இறைவனுக்கு நன்றி கூறுவதாலுமே இந்த மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்கின்றோம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இறைவன் இயேசு கிறிஸ்து 10 தொழில்நோயாளர்களை குணமாக்கினார். ஒருவர் மட்டுமே திரும்ப வந்து இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறினார். அது ஒரு சமாரியர். அந்த சமாரியர் மட்டும் வந்து நன்றி கூறுகின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து மற்ற 9 பேரும் குணமடவில்லையா என்று கேட்கின்றார்.
நாம் அனைவரும் மற்ற 9 பேரை போல நம்முடைய வாழ்க்கையிலே இருக்காமலும் கடவுளுக்கு நாம் எந்நாளும் நன்றி கூறவும், நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நிகழ்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி கூற நாம் அனைவருமே கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற பொழுது அந்த நன்றியை மன உள்ளத்தோடு இதய தாழ்ச்சியோடு நாம் கூற நாம் அன்போடு அழைக்கப்படுகின்றோம். கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம், நமது இறைவனுக்கு நன்றி கூறுவோம், நாம் பெற்ற அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். எல்லா நோய்களிலிருந்தும், எல்லா ஆபத்துகளிலிருந்தும், அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வந்த நமது இறைவனுக்கு நிறைவான நன்றியை இந்த நொடி பொழுது நாம் நிறைவாக ஒப்பு கொடுப்போம். நன்றியை ஏறெடுக்கின்ற நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பல நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்துமே என்னுடைய உழைப்பாலும் என்னுடைய திறமையாலும் நடந்தது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அல்ல, கடவுளுடைய அருள் இல்லை என்றால், கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால், கடவுளுடைய உடனிருப்பு நமக்கு இல்லை என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை நாம் பெற முடியாது. வெற்றியை தந்த, ஆரோக்கியத்தை தந்த, நம்மை வழிநடத்திய இறைவனுக்கு நிறைவான நன்றியை நம் சார்பாகவும், நம்முடைய குடும்பங்கள் சார்பாகவும், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் சார்பாகவும் நிறைவாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து நாங்கள் நலமுடன் வாழ எங்களுக்கு வாழ்நாட்களை ஆசீர்வாதமாக மாற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் தந்த உயிர் மூச்சிற்காக, நல்ல உடல் நலத்திற்காக, வளமான வாழ்விற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை சோதனை வேளைகள் எங்களை திடப்படுத்தி, சோதனைகள் துன்பங்கள் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை அனுபவங்களுக்காகவும், நாங்கள் உம்மை விட்டு விலகிய நேரங்களிலும் கூட எங்களோடு இருந்து உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய உடனிருப்பாலும் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உளம் கழிந்து நாங்கள் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, இவ்வுலகில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த கலவரங்கள், இயற்கை பேரிடர்கள், கொள்ளை நோய்கள், பொருளாதார வீழ்ச்சிகள் போன்ற இன்னல்களிலிருந்து எங்களை காத்து புதிய ஆண்டினை காண செய்த உமது மாபெரும் கருணைக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு தடைகள் இருப்பினும் எங்களை உமது அன்பின் கூடுகளாக அரவணைக்கவும், இன்றும் நாங்கள் நம்பினாலும் அந்த தெய்வம் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு எங்களுடைய நம்பிக்கையை உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். எங்களுடைய நன்றியை நிறைவாக ஏற்றுக்கொள்ளும். நீதி நிறைவா, எங்களுக்காக நீர் தந்த இவ்வுலகையின் படைப்பு பொருட்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் நலமுடன் வாழ இயற்கை வளங்களை தந்து ஆசீர்வதித்திருக்கின்றீர். அதன் வழியாக எங்களை வழி நடத்தியிருக்கின்றீர். உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். மேலும் நீர் எங்களுக்காக தந்துள்ள திருச்சபை தலைவர்கள், உலக தலைவர்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எம் வாழ்வில் ஒன்றிணைந்து வாழ நீர் தந்த எங்களுடைய குடும்பத்தினார், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வளமையும் எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் தந்து ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் இலையாக நானும், இனியாக வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உனை அன்றி என் வாழ்வு குளிர் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உனை அன்றி என் வாழ்வு குளிர் போன்றதே.
வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய் என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே அயராது என்றும் அழைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 15ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 1-8 முடிய. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்து இருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்து இருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவர். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களை, அன்பு குழந்தைகளை, இன்று உலகம் முழுவதும் மகிழ்ச்சியில் இருக்கின்ற நாள். காரணம் 2024ஆம் ஆண்டு முதல் நாள். நாம் அனைவரும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக வீட்டிருக்கின்றோம். அதுவும் மாதா தொலைக்காட்சியில் நாம் அனைவரும் ஏதோ பங்கேற்கின்றோம். நம்மளுடைய உதகை மறை மாவட்டத்திற்கு இன்று நாம் ஆயரோடு சேர்ந்து நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதோ முதலில் இந்த 2023இல் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நாம் விவரித்து பார்த்தோம். தந்தையானவர் ஆண்டவரோடு இணைவதற்கு அவர் இதோ நம்மை அழைத்து சென்றார். நம்மளுடைய பலவீனங்களால் நம்மளுடைய தவறுகளுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பும் கேட்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் எத்தனையோ கெட்ட தருணங்கள் நடந்தது. ஆபத்துகள், விபத்துகள், நோய்கள், பட்டினிகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் தாண்டி நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றியும் கூறிக்கொண்டிருக்கிறோம். இறைவன் இந்த நாளில் நமக்கு இந்த திராட்சை செடியின் மூலமாக ஒரு அருமையான உறவை
மேற்கொள்ள நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் நமக்கு என்ன செய்திகளை நமக்கு வழங்குகிறார் என்பதை நாம் சற்று உருக்கமாக ஆவியின் வல்லமையோடு அன்னை மரியாள் துணையோடு நாம் சிந்திப்போம். ஏனென்றால் ஆவியானவர் இணைக்கின்றவராக இருக்கின்றார், ஒருநிலைப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அன்னை மரியாள் உலக தலை திருச்சபை இந்த நாளை அன்னை மரியாளுக்கு அர்ப்பணித்து அன்னை மரியாளிடமிருந்து தாயிடமிருந்து இந்த வருஷத்தை நாம் துவங்குவதற்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த உலகம் கணினி, கணிப்பொறி இல்லாத கரங்கள் இல்லை, கணிப்பொறி இல்லாத வீடு இல்லை, கணிப்பொறி இல்லாத பள்ளிக்கூடம் இல்லை. ஆனால் இந்த கணினி இணையதளத்தோடு இணைய வேண்டும். இன்டர்நெட் எவ்வளவோ உயர்ந்த விலை கொடுத்து நாம் கணினி வாங்கினாலும் அது இன்டர்நெட்டோடு இணையவில்லை என்றால் அதனால் எந்த பயனும் இல்லை. அதே போல மின்விளக்கு இல்லாத உலகம் இல்லை, வீடு இல்லை, தெருவில்லை. மிக உயர்ந்த மின் விளக்குகளை இன்றைக்கு நாம் வாங்கி நம்முடைய வீட்டிலும் ஆலயத்திலும் பொருத்துகின்றோம். ஆனால் அது மின்சாரத்தோடு இணையவில்லை என்றால், தொடர்பில்லை என்றால் எந்த பயனும் இல்லை. அதே போலதான் நம்மளுடைய உடலை இன்றைக்கு நாம் எப்படியெல்லாம் உடற்பயிற்சி செய்கின்றோம், உடற்பயிற்சி செய்து இந்த உடலை அழகுபடுத்துகிறோம். இன்னும் நிறைய பேர் பியூட்டி பார்லருக்கு சென்று நம்மளுடைய உடலை அழகுபடுத்துகின்றோம். ஆனால் இந்த உடல் ஆன்மாவோடு இணையவில்லை என்றால் எந்த பலனும் இல்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு ஏன் இந்த 2024 வருஷத்தில் நம்மை அழைக்கிறார் என்றால், நம் அனைவருடைய உறவையும் நம் அனைவருடைய வாழ்வையும் அவர் உயர்த்துவதற்காக இந்த சிந்தனையின் மூலமாக நம்மை அழைக்கின்றார். இயேசு பாலஸ்தீன் நாட்டில் அந்த விவசாயிகளுடைய வாழ்வை ஆராய்ந்து பார்த்தவர். ஏதோ கற்பனை பண்ணி அவர் ஊமைகளை சொல்லவில்லை. நடந்த சம்பவங்களை அவர் ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு வீதியாக, ஊராக சென்று மக்களுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து சொன்ன கருத்துக்கள் தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு விவிலியத்தின் மூலமாக இருக்கிறது. இந்த திராட்சை செடி ஒரு அருமையான பலன் கொடுக்கக்கூடியது. சீராக்கு புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, நான் இறைவனையே நான் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறேன் என்று திராட்சை செடி சொல்லும். எனவே இந்த திராட்சை செடியை நல்ல பக்குவப்படுத்தப்பட்ட நிலத்தில் அவர்கள் பயிரிடுவார்கள். அதற்கு துணையாக கோள்களையும் பந்தல்களையும் அமைப்பார்கள். அதில் படர்ந்து அது 100 மடங்கு பலன் கொடுக்கும். இப்படி பக்குவப்பட்ட இந்த செடி, இந்த கொடி அருமையாக பலன் கொடுக்கும். அதிலையும் ஒரு சில கிளைகள் பலன் தராமலும் இருக்கும். இதைதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். நீங்கள் எப்படி, நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இதே நற்செய்தியில் தான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் கூறுவார், இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்கள் அனைவரையும் தேர்ந்து கொண்டேன். உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றேன். உன்னுடைய தாயின் வயிற்றில் நீ இருக்கின்ற பொழுதே, கருவாகின்ற பொழுதே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், பெயர் சொல்லி தேர்ந்தெடுத்தேன். அழகாக நம்மை பயிரிடுகின்றார்.
எனவே இந்த கடவுள் நம் அனைவரையும் அவரோடு இணைந்து வாழ அழைக்கின்றார். நாம் கடவுளோடு இணைந்து வாழ்ந்தால்தான் நமக்கு மரியாதை, நமக்கு செழிப்பு, நமக்கு நல்ல பயன், உயர்வு உண்டு. இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படி இணைந்து இருப்பவர்கள், இணைந்து இல்லாமல் இருப்பவர்கள். முதலில் இணைந்து இல்லாமல் இருப்பவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, இதோ ஆண்டவருடைய செய்தியை கேட்கவே மாட்டார்கள், ஞான காரியங்களில் ஈடுபடாதவர்கள், தேவ செய்தியை கேட்காதவர்கள், பலன் தரமாட்டார்கள். இரண்டாவதாக, செய்தியை கேட்பார்கள், கேட்க மனசு வரும். கிறிஸ்தவர்களுக்கு கடன் திருநாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். எனவே கேட்பார்கள், வருவார்கள், செயல்பட மாட்டார்கள். இது இரண்டாவது தரம். மூன்றாவது, அறிவிப்பதற்கோ அல்லது வாழ்ந்து காட்டுவதற்கோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், ஆனால் வாழ்ந்து காட்ட மாட்டார்கள், வாழ்வையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். அடுத்ததாக, தேவ செய்தியை ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் சொன்ன இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது துன்பங்கள், இடர்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதன்படி வாழ முடியாது. கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கு பதிலாக வேறொருவரை தேடி வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இப்படியாக 4 வகையான மக்களை நாம் பார்க்கின்றோம். யோவான் புத்தகத்தில் இன்றைய நற்செய்தியில் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் பலன் தரும் மக்களாக நாம் மாறுகின்றோம். இயேசுவோடு இணைகின்ற பொழுது கனி தரும் மக்களாக மாறுகின்றோம். பவுலடிகளார் சொல்லுவார், ரோமேயருக்கு எழுதிய கடிதத்தில் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், தண்டனை தீர்ப்புகளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கின்றது. எப்படி தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது? ஒருவேளை நாம் பலவீனத்தால் பாவங்கள் செஞ்சாலும் கடவுளிடத்தில் நாம் செல்லுகின்றோம், ஆவியினால் தூண்டப்பட்டு கடவுளிடத்தில் செல்லுகின்ற பொழுது அங்கு மன்னிப்பு கிடைக்கிறது. எனவே கிடைக்கக்கூடிய தண்டனை பலன் கொடுக்கவில்லை என்றால் உம்மை நாம் வெட்டுவோம், வெளியேற்றுவோம், நெருப்பில் போடுவோம். அந்த தண்டனையிலிருந்து நமக்கு மீட்பும் விடுதலையும் கிடைக்கின்றது. மீண்டுமாக பவுலடிகளார் சொல்லுவார், ரோமேயருக்கு எழுதிய கடிதத்தில் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், ஒரே சமூகமாக வாழ நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்ப கடவுளோடு இணைந்திருப்பவர்கள் பிரித்து பார்க்க மாட்டார்கள். எந்த ஒரு நிலையிலுமே குடும்பமாக, சமூகமாக ஏற்றத்தாழ்வுகள், எந்த பிரிவினைகளும் இல்லாமல் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. 4வதாக பவுலடிகளார் முதல் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுவார், தூய மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தூய மக்களாக, பாவமில்லாத மக்கள். அடுத்ததாக மீண்டுமாக யோவான் சொல்லுவார், நிறைவான, முழுமையான, மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையை கடவுள் கொடுக்கிறார். இப்படி இணைந்து இருப்பவர்களுக்கு நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், அவர்கள் கடவுளோடு இணைகிறார்கள். அந்த கடவுளோடு இணைவது சாதாரண காரியம் அல்ல, வெறுமனே வாழ்வதல்ல. இங்கே உழைப்பு இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. கடவுளோடு இணைந்திருப்பவர்கள் முதலில் என்னை தேடுங்கள், இதோ இறையரசை முதலில் தேடுங்கள், மற்றது அனைத்தும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று. மற்றது அனைத்தும் அவ்வளவு ஒரு நல்ல காரியம். எனவே இந்த வருஷத்தில் இது நாள் வரைக்கும் வளர்ந்தது போல இன்னும் அதிகமாக கடவுளோடு இணைந்து இருக்கின்ற பொழுது நம்மளுடைய சமூகம் ஒரு மகிழ்ச்சியின் சமூகமாக, ஒரு அன்பின் சமூகமாக, ஒரு ஆன்மீக சமூகமாக ஒரு நல்ல கட்டமைப்பை
பெறுகிறது. இதை நாம் முயற்சி செய்ய வேண்டும். நற்கருணை என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை பெறுகின்றான். எனவே கடவுளோடு இணைவதற்கு நற்கருணை நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவனுடைய திரு உடலில் பங்கு பெறுகின்ற பொழுது கடவுளோடு இணைகிறோம். சாதாரணமாக நான் பங்கு பெற முடியுமா? பாவமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள்தான் அந்த முழுமையை அடைய முடியும். இரண்டாவது, விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், என் வார்த்தையோ அழியாது என்று சொன்னார். எனவே விவிலியத்தை வாசிப்பதன் மூலமாக கடவுளோடு நாம் இணைகின்றோம். மூன்றாவதாக பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுவார், உலகத்தை நாம் குப்பை என கருத வேண்டும். கடவுளுக்கு முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். நான்காவதாக மீண்டுமாக யோவான் தன்னுடைய கடிதத்தில் சொல்லுவார், முதல் கடிதத்தில் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், தூய ஆவியை பெறுவதன் மூலமாக கடவுளை நாம் அடைய முடியும், இணைய முடியும் அவரோடு சேர்ந்து. மீண்டுமாக யோவான் சொல்லுவார் தன்னுடைய முதல் கடிதத்தில் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், அன்பில் நிலைத்திருப்பதன் மூலமாக கடவுளை நாம் அடைய முடியும். அன்பு நாம் பார்க்கின்றோம். பவுலடிகளார் சொல்லுவார் 1வது கடிதம் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தில் 13வது அதிகாரம், அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும். அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும். எனவே ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்று. ஒரு சிறு நேரம் மௌனமாக ஆண்டவரை உற்று நோக்கி ஒரு ஆங்கில பாடல் மூலமாக பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆயருடைய வார்த்தையின் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். Dear all, as we have entered into a new year, let's pray with a grateful heart. Let us thank God for all the blessings, providence, and protection in the past year. Dear God, thank you for helping us and carrying us through the uncertainty of deep waters, through the flames of trials, and through the pain of hard losses. Dear Lord, we are constantly aware of how much we need you, your grace, your strength, your power through all the days of our lives. Thank you, Lord, for your reminder that in both seasons of celebration and brokenness, you're still with us. Thank you, dear Lord, for your heavenly presence throughout the past year. Dear God, thank you for new beginnings. This is an incredible day with a fresh year's potential stretched out before us. At the start of this new year, we ask that you guide us every day of our lives and lead with your Spirit. Open our ears this year so that we can hear you and enjoy you at every point of our lives. We need you, Lord. Without you, we can't meet the heavy demands of life or the unrelenting pressures that we'll face this year. We ask for your wisdom, strength, and power to be constantly present within us. We pray for your protection over our families and friends. We pray that you'd keep us far from the snares
and traps of temptations. We pray you would make us strong and courageous for the road ahead. We ask for your grace to cover our lives this year. We love you, Lord. We need you. In Jesus' name, Amen. Down on my knees, I found my Jesus. Down on my knees, I found my Lord. It wasn't on the mountain. Down on my knees, I found my Jesus. Down on my knees, I found my Lord. It wasn't on the mountains, not in the valley, but it was on my knees. I found my Lord. He took my hands, I held up high, and he saw the tears that I have cried. Oh, he came down and held me down, and he said, my child, you are mine. I went down on my knees, and I asked the Lord, have mercy, please. He had compassion. He showed me love. Now I praise the Lord above. Down on my knees, I found
திரு இருதய ஆண்டவர் பேராலய பங்கு மக்களே, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இறை ஆசிரை பெற்றுக்கொண்டிருக்கின்ற இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீர் நிறைந்த ஆண்டாக இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, பிறந்திருக்கின்ற இந்த 2024வது ஆண்டு நமது திரு அவைக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கின்றது. இந்த ஆண்டின் இறுதியிலே அக்டோபர் மாதத்திலே திரு அவையானது கூட்டு ஒருங்கியக்க திரு அவையாக எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று சிந்தித்து முடிவுகள் எடுத்து செயல்படுத்த இறுதிக்கட்ட ஆயர் மாமன்ற கூட்டமானது நடக்கவிருக்கின்றது. திரு அவை கூட்டு ஒருங்கியக்க திரு அவையாக மாறுவதற்கு முன்பாக இறை மக்களாகிய நாம் அனைவரும் இறைவனோடு, குறிப்பாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற செய்தியை தான் இந்த ஆராதனையானது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி பேசுகின்ற பொழுது புனித பவுல் அடிகளார் குறிப்பாக 3 வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். நாம் அனைவரும் கிறிஸ்துவில் வாழ வேண்டும். We have to live in Christ. முதலாவதாக கிறிஸ்துவில் வாழ்வது என்பது கிறிஸ்துவோடு இரண்டர கலத்தல். கிறிஸ்துவாக மாறுதல், கிறிஸ்துவிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தல். அதுதான் கிறிஸ்துவில் வாழ்கின்ற வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே பங்கெடுப்பது. இரண்டாவதாக புனித பவுல் கிறிஸ்துவோடு வாழ்வது, லிவிங் வித் கிரைஸ்ட் என்ற அந்த பதத்தை பயன்படுத்துகின்றார். கிறிஸ்துவோடு வாழ்வது என்பது அவருடன் உடன் பயணித்தல், கிறிஸ்துவோடு நடந்து செல்லுதல். கிறிஸ்து எங்கெல்லாம் செல்கின்றாரோ, எப்படியெல்லாம் சென்றாரோ அவரோடு இணைந்து பயணித்தல். மூன்றாவதாக புனித பவுல் பயன்படுத்துகின்ற வார்த்தை கிறிஸ்துவுக்காக வாழ்தல், லிவிங் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக வாழ்தல். அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ பணி. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த 3 நிலைகளையும் கொண்டதாக அமைந்திருக்கின்ற பொழுது, கிறிஸ்துவில் நாம் வாழ்கின்ற பொழுது, கிறிஸ்துவோடு நாம் வாழ்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கின்ற பொழுது, நாம் அனைவரும் முழுமையாக கிறிஸ்துவில் இணைந்தவர்களாக மாறுவோம். அவ்வாறு கிறிஸ்துவிலே இணைந்தவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது நம்முடைய திரு அவையும் கூட்டு ஒருங்கிய திரு அவையாக மாறி எல்லா காரியங்களிலும் எல்லோரும் பங்கெடுக்கின்றவர்களாக, உடன் பயணிக்கின்றவர்களாக, இறைவன் நமக்கு கொடுத்த அந்த பணியை செவ்வன செய்கின்றவர்களாக நம்முடைய திரு அவையானது மாறும். அத்தகைய ஒரு பெரிய மாற்றத்தை
நம்முடைய திருத்தந்தை அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பிறந்திருக்கின்ற 24வது ஆண்டு அத்தகைய ஒரு பெரிய வரத்தை திரு அவைக்கு பொழிய வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். நாம் அனைவரும் இந்த ஆண்டு முழுவதும் கிறிஸ்துவோடு இணைந்தவர்களாக, கிறிஸ்துவில் வாழ்கின்றவர்களாக, கிறிஸ்துவுக்காக வாழ்கின்றவர்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். அப்போது நம் வாழ்வு இந்த ஆண்டிலே மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக, இறைவன் திருவிழப்படி நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதற்காக இறையாசிரை இப்போது நாம் பெற முயல்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடிகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
புகழ்